வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். எம்டி ஹேண்ட் சேனல்லேருந்து தமிழ் ஓல்டு புக்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் நாஸ்டால்ஜியா அந்த வீடியோ தான் பார்க்குறோம். சில தமிழில் போட்டிருக்காருல 2 புக்ஸு, அது டக்குன்னு பார்த்தோன்னே ஞாபகம் வருது. நான் வந்து வரைவேன். அந்த குள்ள நரி ஒன்று வரைஞ்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா, யானையை. அதெல்லாம் நான் ஞாபகம் இருக்குது. எல்லாம் வரைஞ்சதெல்லாம் ஞாபகம் எனக்கு இருக்குது சின்ன வயசில். அது அந்த குரம் ஒன்று தொங்கிட்டு இருக்குல்ல செகண்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில், அதெல்லாம் நான் வரைஞ்ச மாதிரி ஞாபகம் இருக்குது எனக்கு. சின்ன வயசில் வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படி வரைகிற மாதிரி நான் ஏதோ பண்ணிகிட்டு இருப்பேன். நல்லா இருந்துச்சா என்னெல்லாம் அதெல்லாம் தெரியல, ஞாபகம் இல்லை. பட் நான்லாம் வரைஞ்ச ஞாபகம் எனக்கு நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் நிறைய கதைகள்லாம் இருக்கும். இப்போ இருக்கிற மாதிரி நம்ம 11th 12th 10th அதில் இருக்கிற மாதிரி இலக்கணம் அப்போலாம் தனித்த சாப்டர்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப கதைகள் தான் அதிகமாக இருக்கும். நல்லா இருக்கும். அந்த குப்பு வந்துட்டு சுண்டல் சாப்பிட்டாரு, அவெல்லாம் கடலோட அந்த ஒரு கதை ஞாபகம் இருக்குது. அதுவுமே ஒரு வருதா என்னன்னு பார்ப்போம். கொஞ்சம் ஞாபகம் இருக்குது, பார்ப்போம். ஒரு வீடியோ பார்க்கும்போது இனிமேல் எனக்கு நிறைய ஞாபகம் வரலாம். வீடியோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு த புக் ஷோ. இந்த புக் ஷோ புத்தக கண்காட்சிலாம் நிறைய ஊர்ல நடக்கும்ல. இந்த வீடியோல நம்ம சின்ன வயசுல படிச்ச தமிழ் புத்தகங்களை தான் பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் தா. நாஸ்டால்ஜிக் மொமெண்டா. அப்போ எனக்குமே எவ்வளவு ஞாபகம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் நம்புவோம். பா, இத பாக்கும்போது எங்கேயோ கொண்டு போகுதுடா. இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நானும் வரையக்கலாம்னு நினைக்கிறேன். Thank goodness you are back. ஓகே. கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்ல வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஆப் ஓபன் பண்ண அப்படியே சந்தோஷமா இருக்கு இந்த வீடியோ பண்ணும்போது. நெஞ்ச நிறைஞ்சு போச்சியா. தமிழ் அமுது. காலாண்டு ஒரு பாவச் செயல், அரையாண்டு ஒரு பெரும் குற்றம், முழாண்டு ஒரு மணி. எல்லாரும் இத கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்ல நீங்க கூட பண்ணிருக்கலாம். இந்த மாதிரியான தற்கொலை விளையாட்டுகள்லாம் இருப்பாங்க. மனம் திரும்பு. இந்த தேசிய கீதம், உறுதிமொழி, தமிழ் தாய் வாழ்த்து இதெல்லாம் இருக்கும். நம்ம வந்துட்டு இப்ப ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போயிடலாம். என் பொம்மை. ஐயோ, அப்படியே இருக்கு. இன்னும் அதே புக்கு தான் இருக்கா, இல்ல புக்கெல்லாம் மாத்திட்டாங்களா? பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. பொம்மை ஞாபகம் வருதே. ரைம்ஸ் தான் அதிகமா இருக்குண்ணா. பொம்மை பார், புதிய பொம்மை பார், கையை வீசும் பொம்மை பார், கண்ணை சிமிட்டும் பொம்மை பார், தலையை ஆட்டும் பொம்மை பார், தாளம் போடும் பொம்மை பார், எனக்கு கிடைத்த பொம்மை போல் எதுவும் இல்லை உலகிலே. பாட்டை கேட்டு பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது செம்ம ஃபீலா இருக்குல்ல. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவராங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. டேய், அடுத்து குடை பயணம்டா. டேய், அப்படியே குடையில ஜாலியா போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் இடையில வந்து வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்புறம் இந்த சைடு வரதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்புறம் கயிறை கட்டி அப்படியே கொடையிலே வச்சு வந்துடுறாங்க. ஏய், அடுத்து எலி எங்கே? அவ்வளவுதான், ஒரு பேஜுக்கு ஒரு கதை. தின்னுகிட்டு இருக்கும். ஒரு எலி மட்டும் மாட்டிக்கும். ஆமா, ஒரு எலி மட்டும் மாட்டிக்கும். அப்புறம் பார்த்தா அது உள்ள வந்து பூனை வந்து திங்கிறதுக்காக வரும்ல, கையை விட்டு பார்க்கும் திங்கிறதுக்காக. அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது சொல்லிட்டு ஒவ்வொரு எலியும் வாழை விட்டு ஹெல்ப் பண்ணி பூனை குச்சி எடுத்துட்டு வந்து விரட்டிட்டு வருது. இதுல வந்து நம்ம எல்லா பேஜும் பார்க்க வேணாம், முக்கியமானது மட்டும் பார்த்துட்டு அடுத்தடுத்து போயிட்டே இருப்போம். ஏன்னா அது பெரிய வீடியோவா வந்துடும். என்னடா இது, நாமும் செய்யலாம், இதுல நாமும் செய்யலாம். அப்ப வந்து அறிவிக்கணும் அதெல்லாம் தெரியாது. ஓகே, இந்த சுட்டி வீடன் மாதிரி நினைக்கிறேன். பேப்பர்ல எப்படி ஒரு இதெல்லாம் பண்றது அப்படினு விளையாட்டில் சேர்த்துக் கொள்ளுங்கள். அது சுட்டி வீடன் எத்தனைத்துக்கு தெரியும்? நான் ரொம்ப மிஸ் பண்றேங்க. நம்மளே அந்த கொடுத்துருக்கதெல்லாம் கட் பண்ணி வெட்டி பசைய வச்சு ஒட்டி ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு இது அந்த ஒரு வில்லேஜ்னா ஆட்டோ கேமரா ஏரோப்ளேன் அதெல்லாம் நிறைய பண்ணுவேன். இன்னும் ஞாபகத்துல இருக்கு. 15 ரூபாய் வாங்கும்போது அந்த மாதிரி இடத்துல வாழணுங்கிற ஒரு ஆசை எனக்கு இப்பயுமே இருக்கு. அடுத்து படகு உருவானது. டேய், இதெல்லாம் முரட்டு கதரா. நண்பர்கள் விளையாட சென்றனர், தவளை மட்டும் தண்ணீரில் குதித்தது, மற்றவர்களும் அழைத்தது, மற்றவர்கள் யோசித்தார்கள். ஏன்னா வந்து மற்றவங்க குளிக்க முடியாதுல. அப்புறம் ஆளுக்கு ஒரு பொருள் கொண்டு வந்தனர், சிறு படகு செய்தனர், படகில் மகிழ்ச்சியாக சென்றனர். என்னைக்கு என்ன கைவிடாத பிளாக் பாய். அடுத்து வீடு கட்டுவோம். சிங்கம் கொத்தனாரு, யானை வந்து கல்லு பாத்துர்க்கேன். இப்பதான் ஞாபகம் வருது. ஏண்டா டேய், யானைக்கு எத்தனை ஹைலைட்ஸ்டா இருக்கு. குரங்கு தச்சரா இருக்கு. எலினா இருக்குடா. எலி வந்து சிமெண்ட்டை பிரிக்குதான்.
கரடி கலவை போகுது, மிருகங்களை வச்சுதான் நிறைய கதைகள் இருக்கும், ஈஸியா கனெக்ட் ஆகிறதுக்காக. கலவை எடுத்துட்டு போகுது, மிருகங்கள்லாம் சேர்ந்து வீடு கட்டுறாங்களாம். நான் ரெடிதான் வரவா, காங்கிரீட்ட கொடைச்சி தரவா, ஜல்லி மண்ணு பாண்டியன் தூக்கவா, கர்ணையதான் குடிச்சு நாங்காட்டவா. சிங்கம் தான் கொத்தனாரு. பட்டம் பட் பட் படபட டம் டம் டமடம. இது ஞாபகம் இருக்குடா. அப்புறம் ரெட்டைக்கோடு நோட்ல வந்து ஆனாவனா எழுதி கொடுப்பாங்க. பட்டம்லாம் நான் செஞ்ச ஞாபகம் இருக்கு. உள்ள கம்பு குச்சி வச்சு பசைய வச்சு ஒட்டி பேப்பரை மடிச்சு. இது வந்து நமக்கு வந்து ரேனாவும் கரெக்டா உச்சரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு வந்து இந்த ரேனானா சரியா வராது. எக்ஸாம்பிள் நம்ம புஷ்பா கூட எடுத்துக்கலாம். நம்ம புஷ்பராஜ் தமிழ்ல பேசும்போது ரா வராது. பப்பிசே மைக் டேடே கேசுவா நான் ஜாலி டிமாயா மாதிரியான்னு கூட கேட்க முடியாது. இப்போவுமே நிறைய பேருக்கு ராணாங்கிறத வந்து சரியா சொல்லவே தெரியாது. மாம்பழம் வாங்க, மாம்பழம் பழம் பழக்கம் இல்லைங்க. உங்களுக்கு இந்த மாம்பழம் ஆனா கொஞ்சம் கஷ்டப்படும். ஆனா அப்படி யாரும் இப்ப சொல்றது வாழைப்பழம்னு சொல்ல மாட்டாங்க. வாழைப்பழம் பாய்ங்க. வாழைப்பழம். இதான் வாழைப்பழம். பார் பாப்பா பார், பாப்பா பக்கம் தாத்தா பார். இதை வச்சு நம்ம தாத்தா வச்சு எதாவது சொல்லுவாங்களே, யார் தச்ச சட்டை இருப்பாங்க. தாத்தா துணி சகுப்பு துணி அப்படிங்கறத வந்து வேகமா சொல்லணும். தாத்தா துணி தாத்தா தாத்தா துணி சகுப்பு துணி, தாத்தா துணி தாத்தா துணி சகுப்பு துணி, தாத்தா துணி சகுப்பு, தாத்தா துணி தாத்தா துணி சகுப்பு. யார் தச்ச சட்டை தாத்தா தச்ச சட்டை அப்படின்னு. மாமா தந்த மாம்பழம், தாத்தா தந்த பம்பரம். எவ்வளவு டிஃபரெண்டா இருக்கு பாத்தீங்களா? எல்லாமே டங் ட்விஸ்டர்ல வர்றதுதான். எங்கள் வீட்டு பூனை சம பாட்டுறா அது. எங்கள் வீட்டு பூனை இருட்டில் உருட்டும் பூனை, அங்கும் இங்கும் தேடும் ஆளை கண்டாலோடும், தாவி எலியை பிடிக்கும் தயிரை ஏறி குடிக்கும். அடுத்து பச்சை கிளியே வாவா, வால் தேடிய பள்ளி. இந்த ஸ்டோரியை வந்து நான் இன்ஸ்டால பார்த்தேன், அனிமேஷன் மாதிரி பண்ணியிருந்தாங்க, சூப்பரா இருந்துச்சு. ஒரு பள்ளி இருந்துச்சான், அதோட வாலி பிஞ்சிருச்சான். அதுக்கிட்ட அம்மா கிட்ட போச்சான். அம்மா அம்மா எனக்கு வால் இல்ல அப்படின்னு சொல்லிச்சான். அம்மா சொன்னாங்களா, வெயிட் பண்ணாத எனக்கு கடவுள் வால் கொடுப்பாரு சொன்னாங்களா. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு மாடி கிட்ட போய் மாடே எனக்கு வால் இல்ல எனக்கு தரியா அப்படின்னு கேட்டுச்சான். இவங்கிட்ட குசு விட்ட, அதுக்கப்புறம் தேனி விட்ட, அதுக்கெல்லாம் என் வால் தான் வேணும், அதனால நான் தர மாட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பூனை கிட்ட போச்சான். பூனைய எனக்கு வால் தரியா, வால் எனக்கு ஏன் வால் தான் வேணுப்பா அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் ஒரு குரங்கு கிட்ட போச்சான். அந்த குரங்கு நான் தரேன் ஆனா மரத்து மேல கிளை மேல தொங்குறதுக்கு, அதுக்கெல்லாம் என் வால் தான் தேவை அப்படின்னு சொல்லி அதே சோகமா விட்டு போச்சான். அம்மா எனக்கு யாருமே வால் தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சான். திரும்பி பாரு எனக்கு இருக்கு. அதுக்கப்புறம் திரும்பி பார்த்துச்சா வால் மறைச்சிருச்சா. இப்ப நான் எல்லாருக்கும் வால் தரேன்னு சொல்லிச்சேன். இதுல இருந்து நான் எது செஞ்சுக்கிறேன் அதுதான் செஞ்சுக்கிறேன். இந்த பள்ளியோட வாழ்க்கதையை எவனாலையும் மறக்க முடியாதா, அவ்வளோ சூப்பரான கதை. இந்த பாப்பா அழகா கியூட்டா சொல்லுதுல. கூடி வாழலாம், யானைக்குட்டியும் மான்குட்டியும் நண்பர்கள். மான்குட்டிக்கு பசி, யானைக்குட்டி கிளையை தாழ்த்தியது, மான்குட்டி தழையை தின்றது, கிளையில் இருந்த குருவி குஞ்சுகள் கீழே விழுந்தது, யானைக்குட்டி தாங்கி பிடித்தது, மூவரும் நண்பர்கள் ஆனார்கள், மறுநாள் மூவரும் உலாவச் சென்றனர். திடீரென்று நம்ம விருப்பப்படி அதை கதை படிக்கணும். ஸ்டார்டிங்ல ஒன்னு கொடுத்துட்டு அதை நீங்களே கண்டினியூ பண்ணுங்க அப்படியாச்சா. இப்ப நிறைய யோசிப்போம். இப்ப மைண்டுக்கு இது வந்து குழந்தைங்களோட இதுல வர மாட்டேங்குது. அறிவுத்திறனை மேம்படுத்துறது, அவங்க எப்படி எப்படிலாம் யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வெளிக்கொண்டு வர்றதுக்காக. என்ன பாருங்களேன், அப்பயே இப்பெல்லாம் இருந்திருக்கு. பாத்திருக்கேன், வௌவால், ஔவையார், கௌதாரி. ஔவையாரே உளவையாரும் படிப்பானுங்க. கிளறியா கௌரியத்தான் கிளறிங்கிறான். தமிழ கொல்றானே. ஏன் இந்த ஓட்டம்? இது செமையான ஸ்டோரிடா. எலிய ஏன் ஓடுகிறாய்? ஓடாதே, நில் நில். பூனை என்னை துரத்துகிறது. பூனையை எலியை ஏன் துரத்துகிறாய்? என் பின்னால் பார். அடுத்து நாய் துரத்துது. நாயே ஏன் பூனையை துரத்துகிறாய்? உன் பின்னால் பார். பசுவை ஏன் நாயை துரத்துகிறாய்? நானா நாயை துரத்துகிறேன்,
இடி போன்ற ஓசையை கேட்டல் அல்லவா ஓடி வருகிறேன். ஓ இதுதான் இடி ஓசையா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ குண்டானில் மாட்டிக்கிட்டு போல ஆடு. என்னது? என் பெயர் புஷ்பா. ராஜா புஷ்பா புருஷனாமணி. ஓ வடமொழி எழுத்துக்கள் சொல்றதுக்காக இந்த பிராக்டிஸ் பண்றாங்களோ. இந்த வடமொழி எழுத்துக்கள்லாம் வாயில வாங்கி சொல்லிட்டு வேற மாதிரி மாத்துவாங்க. சிவாஜி வாயில ஜிலேபி. சிவாஜி வாயில ஜிலேபி. எது ஜிவாஜி வாயில ஜிலேபி? எனக்கு சிவாஜி ஜிலேபியும் பிடிக்கும். என்னன்ற? வெங்கு 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 ஊதினான் சங்கு நுங்கு 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 பங்கு. இந்த போக்கிரி படத்துல கூட வரும்ல. ஆக்சிடென்ட்ல லாரி டமாலு டிரைவர் பனால்னு எழுதினால உனக்கு எதுக்கு முன கேக்குதா? அது எல்லாமே இங்க இருந்து ஆரம்பிக்குது. பென்சில் தப்பி செல்ல ஒரு வழி, உன்னை கொறித்து தின்ன போகிறேன். என்ன பென்சில் சொல்லுதான், என்னை விட்டு விடு, உனக்கு வேறு தின்பண்டம் தருகிறேன் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் வந்து அதுவே வரையுதான். இது வந்து ஆப்பிள் பழமான்னு கேட்குது. இது என்ன தின்பண்டம் யோசிக்குது. சீக்கிரம் நான் சாப்பிட வேண்டும் சொல்லிட்டு கேட்குது. கடைசியா வந்து பூனையை வரைஞ்சிடுதான். ஐயோ பூனையா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுது. அவ்வளவு சின்ன வயசுல ஒரு கார்ட்டூன் இருக்குங்க. ஒரு குழந்தை தான் வந்து கிரையான்ஸ் வச்சு வரையும். அந்த கார்ட்டூன் பேரே கிரையான்ஸ் தான் நினைக்கிறேன். வரையறதெல்லாம் அப்படியே வரும். சுவைகள் நமக்கு தெரியணுங்கிறது. சகலகலா மேஜிக் ஸ்லேட்னு ஒன்று இருக்கும்ல, அந்த கான்செப்ட் தான் அதுவும். சுட்டிலாம் அந்த காலத்துல செமையா இருந்துச்சுங்க. கார்ப்பு உவர்ப்பு உவர்ப்பு ஃபால் ஆஃப் சுட்டினா ஒரு இதே பண்ணலாம். அருண் சுவையின் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. இது குரங்கு தான் ஓனத்திட்டு இருக்கோம். குயில் கூவியது, ஆடு கத்தியது, நாய் குரைத்தது, காகம் கரைந்தது, கோழி கொக்கரித்தது. சுவை ஒரு விலங்கு பறவையோட இது சித்திரை அது எப்படி என்ன பண்றது எப்படி அது தெரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் பார்த்த ஞாபகங்கள் எல்லாமே இருக்கு. இந்த வீடியோல கூட நம்ம பார்ப்போம், அவ்வளவுதான். பார்த்துட்டு அப்படி போக வேண்டியதான். அப்படி என் கூடவே சேர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க, அவ்வளவுதான். வந்து எக்ஸ்பிளனேஷனா ரொம்ப கொடுக்க வேணாம். அண்ணன் மாறு தளராம நங்கு நங்கு நடந்து வா. ஆத்திச்சூடி இது சமடா. ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி. ஒரு வழியா 1ஆம் வகுப்பு முடிச்சாச்சு. அடுத்து இப்ப 2ஆம் வகுப்புக்குள்ள போறோம். பா இத பார்த்தாலே செம்மையா இருக்குல்ல. சிட்டே சிட்டே பறந்து வா. செமையான பாட்டுறா அது. சிட்டே சிட்டே பறந்து வா, சிறகை சிறகை அடித்து வா, கொட்டி கிடக்கும் மணிகளை கொத்தி கொத்தி தின்னவா, ஆற்றில் நீரில் குடிக்கிறாய், கிணற்றில் விழுந்த நிலா. என்னடா கிணத்துக்குள்ள வந்து நிலா விழுந்துட்டுன்னு சொல்லி குரங்குகள் எல்லாம் அப்படியே போகும். கீழே போய் பார்த்தா நிலாவை காப்பாத்தலாம் உள்ள இறங்கி தடவி பார்த்தா ஏப்ரல் ஃபூல் நிலா உடைஞ்சிட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வானத்தை பார்த்தா முழு நிலா அப்படியே இருக்கும். இதெல்லாம் வரைகிறது செமையா இருக்கும்டா. வரையற பிராக்டிஸ், எழுதுற பிராக்டிஸ் எல்லாம் வரைஞ்சு பார்க்கணும், பேசுற பிராக்டிஸ் வரைஞ்சு பார்க்கணும். ஓடி விளையாடு பாப்பா, ஓடி ஓடி விளையாடு, ஓடி ஓடி விளையாடு வாடா. அது பால்வாடி தான் ஸ்டார்டிங்ல போனேன். அதுக்கப்புறம் 1ஆவது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜி அதெல்லாம் நான் போனதில்ல. பாப்பா கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதை பாப்பா, காலை எழுந்தவுடன் படிப்பு, கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு, வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்புனா கிடையாது, மாலை முழுதும் விளையாட்டு. அது மட்டும் தான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு இருந்தா மீறப்படும். ஆசை ஆசை அந்த பாட்டு சூப்பரா இருக்கும். மேலே ஏறி சென்று நகரை சுற்ற ஆசை, மேலே ஏறி சென்று அதே ராகத்துல பாடுறாரு அந்த பாட்டு. நீ கேட்டிருக்கீங்களா? சூப்பரா இருக்கும். கடலில் நித்தம் கந்தா கடம்பா கிடையாது, திருப்பதி ஏழுமலை வெங்கடேஷா. சிறகடித்து வானில் பறக்க ஆசை. ரொம்ப தத்துவங்களா எல்லாத்தையும் வச்சு ஒரு பாட்டு பண்ணிருப்பாங்க. லிரிக்ஸ் ஃபுல்லாமே தத்துவமா தான் இருக்கும், பழமொழி மாதிரி இருக்கும். ஃப்ரெஷ்ஷா இருக்கு. மயிலை பார்க்கும்போது ஆடினேன், குரங்கை பார்க்கும்போது தாவினேன், மானை பார்க்கும்போது துள்ளினேன், முயலை பார்க்கும்போது ஓடினேன், குயிலை பார்க்கும்போது கூவினேன், இதெல்லாமே வரும்.
அடுத்து படிக்கிறதுக்கு வந்துட்டாங்க பாருங்க. அக்கால் அதுதான் எனக்கு கடுப்பாகும். பாடம் படிப்பதை பார்த்தேன் நானும் அவளை போல் படித்தேன். அதுதான் எங்களுக்கு காண்டாகும். மாய மாம்பழம் இதுவும் ஞாபகம் இருக்குங்களா? பிக்சர் தான் ஞாபகம் இருக்குன்னு சொல்றேன், மற்றபடி அது என்ன கதை எல்லாம் ஞாபகம் இல்லை. மலையடி வாரத்தில் ஒரு மாமரம் இருந்தது. அதன் உச்சியில் ஒரு மாம்பழம் பழுத்து தொங்கியது. அதற்கு ஊரை சுற்றி பார்க்க மிகுந்த ஆசை. ஒரு நாள் காற்று வேகமாக வீசியது. மாம்பழம் கீழே விழுந்தது. அதற்கு அளவில்லாத மகிழ்ச்சி. அது ஊரை சுற்றி பார்க்க புறப்பட்டது. ஊரில் சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தனர். சிலர் அதை பார்த்தனர். மாம்பழமே நில், நாங்கள் உன்னை சாப்பிட போகிறோம் என்றனர். மாய மாம்பழம் நான் தானே, மலையிலிருந்து வந்தேனே, என்னை பிடிக்க முடியாதே, எட்டி நீங்கள் செல்வீரே என்று பாடிக்கொண்டு வேகமாக உருண்டு ஓடியது. சிறுவர்கள் அதை துரத்தினர். தோட்டத்திற்குள் புகுந்தது. அங்கிருந்து சிறுமியரும் மாம்பழமே நீல், நாங்கள் உன்னை சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். மறுபடியும் பாட ஆரம்பிச்சுட்டு மாய மாம்பழம் நான் தானே, மலையிலிருந்து வந்தேனே, ஏப்பே விடாம பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. உருண்டு ஓடிட்டு இருக்கும் போது கடைசியா களைப்பு வந்து ஒரு புதர் அருகே படுத்து தூங்கியது. தூங்கிக் கொண்டே இருந்தது. மழை பெய்தது. மாம்பழத்தை மண் மூடியது. சூரிய ஒளி அதன் மேல் விழுந்தது. நாட்கள் பல சென்றன. அதிலிருந்து முளைத்து குறுத்து வெளிவந்தது. ஆம், அது மரமாக வளரத் தொடங்கியது. வளரோன்னு நம்பி மூடி வைக்கணும். செத்து போய் மரமா வந்துருச்சு. ஓ பள்ளி செத்து போயிரும் சொல்ல முடியாது, மறு ஜென்மம்ன்ற மாதிரி. பள்ளிக்கு எனக்கு தெரியும். பள்ளிக்கு வந்து கீழே உள்ள பள்ளி தான். நீளத்துக்கு வந்து கீழே உள்ள நீளம். ஓகேவா? வாளுக்கு வந்து மேல உள்ள வால். வலைக்கு வந்து இந்த வலை வந்து கீழே உள்ள வலை. ஓகேவா? வெள்ளம் வந்து மேல உள்ள வெள்ளம். தப்பு, கீழே உள்ளது. அது வந்து வெள்ளம் வந்தாலும் வெள்ளம் வந்து கீழே உள்ள வெள்ளம் தான். தலை கீழே உள்ள தலை தான். இதுக்கு போய் கொல்லுவீங்களா? அப்படி சாதாரண தப்பு மண்ட வெள்ளம் பார்க்காத. தழை வந்து மேல உள்ள தழை தான். தலையாது, தலை இந்த கீழே உள்ள தலை. தலை மலைக்கு வந்து மேல உள்ள மலைக்கு தான். தவளை வந்து கீழே உள்ள தவளை தான். கரெக்டா சொன்ன பாத்தீங்களா? சூப்பர் பீப்பா பிரதீப், அசத்திடா அசத்திடா. குடையும் குப்புசாமியும். இந்த இடத்த நான் சொல்லணும் இல்ல, இது இல்லன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஓஜி ஸ்டோரிடா. ஓ, இந்த தான் நினைக்கிறாங்க. பெரிய ஆலமரம், அதனிடையே ஒரு நாற்காலி. குப்புசாமி அதில் உட்கார்ந்தார். சுண்டல் பொட்டலத்தை பிரித்தார். அப்போது வானம் இருண்டது. தூறல் விழத் தொடங்கியது. குப்புசாமி குடையை விரித்தார். பெருமழை பெய்தது. வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. வெள்ளம் குப்புசாமியை குடையோடு அடித்து சென்றது. அதோ கடல் கடல். வாயை திறந்து கொண்டு பெரிய திமிங்கலம் வந்தது. அப்பயும் அந்த சுண்டல் வந்து இருக்குடா, லைட்டா கொட்டிருக்கு போல. நாற்காலியோட பறந்துட்டு இருப்பாரு. ஆனா இது வரையறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு ஸ்ட்ரிப் வரைய எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா உங்களுக்கு? குப்புசாமி திமிங்கலத்தின் வாய்க்குள் சென்றார். உள்ளே சென்ற குப்புசாமி திமிங்கலத்தின் வயிற்றில் ஓங்கி உதைத்தார். திமிங்கலம் பூ என்று உமிழ்ந்தது. குப்புசாமி வானத்தில் பறந்தார். அடே, வானத்துல பறக்கிற தலையில ஒரு இது மாதிரி இருக்குல்ல, ஓட்ட மாதிரி திமிங்கலத்துக்கு, அதுல இருந்து வர்ற மாதிரி கொட்டிட்டு வருது. மழை நின்றது. காற்றின் வேகமும் குறைந்தது. குப்புசாமி மெல்ல மெல்ல தரையிறங்கினார். அங்கு கட்டியிருந்த வலையில் தொப்பென்று விழுந்தால் அப்பாடா, இனி சுண்டல் சாப்பிடலாம். செம்மையான ஸ்டோரிடா. ஆச்சரியப்பட வச்சு சென்னையா. இதுல அனிமேஷன் வந்தா நல்லா இருக்கும்ல. இது வந்து ஏஐல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆற்றை கடந்த குட்டி குதிரை, இதுவுமே ஒரு சூப்பரான ஸ்டோரி. புழு எங்கே? இதுவும் அந்த புழு காணா போயிடும்ல. புழு காணா போயிட்டு அது ஒரு ஸ்டோரி இருக்கும். குட்டி முயல். இந்த குட்டி முயல் வந்துட்டு எப்படி நறுக்கிட்டேருந்து தப்பி ஓடிச்சு அப்படிங்கிறது தான் ஸ்டோரி. நீ பழங்களை சாப்பிடுவாயா, கிழங்குகளை சாப்பிடுவாயா, புல்லை சாப்பிடுவாயா என்று கேட்டது குட்டி முயல். இல்லை, நான் உன்னை போன்ற முயல்களை தான் விரும்பி சாப்பிடுவேன். என்ன ரூட் எடுக்க செட்டிங் பண்ணி வந்துக்கிறீங்களா? குட்டி முயல் அதிர்ச்சி அடைந்தது. ஒரு நொடி சிந்தித்தது. தப்பி ஓட நினைத்தது. எப்படி தப்பி இருக்கும்? எப்படி தப்பிச்சிருக்கும்? இது அப்போ உள்ள கொட்டுக்காளி. அப்படியே கிளைமேக்ஸ் வந்து நம்ம கிட்டே ஒப்படைச்சிருவாங்க. நாம யோசிச்சு அதுக்கு ஒரு முடிவு சொல்லணும். இதை பார்த்து தான் இன்ஸ்பிரேஷன் ஆகி கொட்டுக்காளி படம் எடுத்திருக்காங்க. ஏன் யோசிச்சு நின்றுக்கு இருக்காவா? இதெல்லாமே சரியா பண்ணியிருந்தாலே நமக்கு கிரியேட்டிவிட்டி நல்லா வந்திருக்கும். புடிங்க இருப்ப
போட பல கோடி செலவு பண்ணி படம் இருக்கிறானுங்க, அதுல ஒரு கதை மாதிரி இருக்க மாட்டேங்குது. ஆனா ஒரு குட்டி புக்ல எவ்வளவு ஸ்டோரி இருக்கு, எவ்வளவு விஷயம் இருக்கு, பெருமையா இருக்கு. புதருக்குள் புதிர். ஆமா ஆமா, இந்த புதருக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க எல்லாருமே. கடைசியா பார்த்தா டைனோசர் வரும். நான் டைனோசர் தான் பேசுறேன். எல்லாம் ஓடுன்னு ஓடிடுவாங்க. அப்பவே கொண்டு வந்துட்டாங்க, ஜுராசிக் பார்க்கே இங்க இருக்குடா. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்க குதிக்குது கன்று குட்டி, அம்மா என்றது வெள்ளை பசு, உடன் கவிமணி தேசிய கன்று குட்டி. மணி பெரியவர்களுக்கு இப்படி வணக்கம் சொல்லக்கூடாது, எப்படி சொல்ல வேண்டும் கிளி கேக்குது. வாருங்கள் வணக்கம் என்று சொல்ல வேண்டும் சொல்லுது. கிளி வந்து வாருங்கள் வணக்கம் சொல்லுது. ஓகே, மரியாதையா சொல்லி கொடுக்கணும். இந்த ஸ்டோரினா வடிவேல் காமெடியா தான் வரும். வெத்து வெட்டு டாவா அடுத்து இது செம்மையா இருக்கும்டா. இந்த ஆடு புல்கட்டு அப்புறம் வந்து புலி இது எல்லாத்தையும் அந்த கரைக்கு ஆச்சு போறதுன்னு யோசிப்பாங்க. ஆனா இதுல என்ன ட்விஸ்ட்னா ஏதாவது ஒண்ணுதான் நீங்க எடுத்துட்டு போய் வைக்க முடியும். ஆடு புலி கொண்டு போனா புலி ஆட்ட சாப்பிடுறீங்கன்னா புலி வந்து ஆடை தின்னுடும், புளியை ஆச்சிட்டு போனீங்கன்னா ஆடு வந்து புல்கட்டை தின்னுடும். இதுக்கு வந்து நம்ம யோசிச்சு ஒரு விடை சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆடை ஆச்சிட்டு போய் அங்கே விட்டுடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து புல்கட்டை தூக்கிக்கிட்டு அங்க போயிட்டு அந்த கரையில புல்கட்டை தூக்கி போட்டுட்டு ஆடை மறுபடியும் ஆச்சி இங்க விட்டுட்டு மறுபடியும் புளியை கொண்டு போயிட்டு அங்க விட்டுட்டு மறுபடியும் அங்கேருந்து வந்து ஆடை ஆச்சிட்டு போகணும். ஒரு கேமே இருக்கும். ஓகே, இரண்டாவது முடிச்சாச்சு. பழைய நினைவுகள் ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்றது இருட்டா இருக்கு, விளக்கு வச்சிருப்பாங்க இல்லையா, ஒரு கேம் நான் அப்புறம் சொல்றேன். கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். நான் வந்து என் வேலையை பார்க்க நான் போயிடுறேன். பிரஸ் மீட் இது சேஃபா அவங்க வீட்டுக்கு அவரு விஜய் அண்ணா வந்துட்டு சொல்ற வேண்டியது மட்டும் சொல்லிட்டு அப்படியே போயிருப்பாரு. ஓகே, பிரஸ் அப்படிதான் சமாளிக்கின்ற மாதிரி யோசிச்சு சொல்லியிருப்பாரு. தெரியல, நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. அந்த கேம் சொன்னால அது என்ன, ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ டைம் எடுத்துப்பாங்க கிராஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். வயசு வித்தியாசமாக இருப்பாங்க. அந்த கேமில் சொல்கிறேன், கேமில் வந்துட்டு அதில் ஒவ்வொரு டைம் எடுத்துப்பாங்க. அந்த விளக்கு எரியிற டைம்னு ஒன்று இருக்கும். சரி, ஞாபகம் இல்லை, அந்த மாதிரி தான் இருக்குமே. விளக்கு வந்து இவ்வளோ நேரம் தான் எரியும் அப்படின்றது. ஸோ அந்த டைமுக்குள்ளே நம்ம எல்லா பேரையும் இங்கே நம்ம கொண்டு போய் விட்டுறணும் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். இல்லை தெரில எப்படி, அது ஒரு 2 பேர் தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி கூட ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தெரில. கேமே நான் எப்படி சொல்கிறேன், நான் சத்தியமாக ஞாபகம் இல்லை. அது வெயிட்டை வச்சா இல்லை அந்த விளக்கெறிகிற டைம் வச்சா அப்படின்ற என்ன சரியாமலாம் அந்த மாதிரி இதே கான்செப்ட் தான் சொல்லப்போனால். எல்லாத்தையும் ஒரு இடத்துல இன்னொரு இடத்த கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேம் இருக்கும். அதான் சின்ன வயசில் விளாட்னாங்க. இதுலேயே நிறையா இந்த சீரீஸாக கண்டினியூ பண்ணலாம்ல. இப்போ தான் மிஸ்டர் KKGNS ஐகானிக் திங்ஸ் இன் வீடியோ கேம்ஸ் அந்த வீடியோவை பார்த்தேன் நான். அது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே வந்திருக்கும், இல்லை இதுக்கப்புறம் கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கலாம். அதுவுமே செக் பண்ணி பாருங்கள், என் ஸ்க்ரீனில் கூட தரேன். அதுவுமே நிறையா பார்ட்ஸ் போக வேண்டிய ஒரு சீரீஸ் தான். அதுவும் நல்லா அந்த பொட்டன்ஷியல் இருக்குது. இதுவுமே அந்த பொட்டன்ஷியல் இருக்குது. நாஸ்டாலஜிக் மூமெண்ட்லாம் நிறைய நம்ம ஃபீல் பண்ணலாம். ஒரு காமிச்சதில் ஒரு 50% கிட்ட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பிக்சர்ஸ் ஞாபகம் இருக்குது, அது என்ன கதை எப்படி போச்சுன்னா அதெல்லாம் ஞாபகம் இல்லை. அந்த பிக்சர்ஸ்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது. நல்லா இருந்துச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸைட்டிங் கான்டென்ட் ஃப்ரம் வரன்.